வணக்கம். பழங்கள் உடலுக்கு நல்லது. ஆரோக்கியமாக வாழ தினமும் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடுங்க. இப்படி பழங்களின் நன்மைகளை பல இடங்கள்ல பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். உலகில் இருந்த பல பழங்களின் அருமை தெரியாமல் அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டு இருக்குதாம். இதனால அதனுடைய உற்பத்தியும் குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற பழமும் உலகில் அருகி வரக்கூடிய பழங்களில் ஒன்றாக இருக்குது. இது உலகின் மிகவும் பழமையான பழங்களில் ஒன்று, அதிக சுவையானது. அது என்ன பழம் அப்படின்னு கேக்குறீங்களா? அவகாடோ. அதாங்க பட்டர் ஃப்ரூட், வெண்ணப்பழம்லாம் சொல்லுவோமே அந்த பழம் தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்போ கொடைக்கானலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாண்டிக்குடி மலைப்பகுதிகளில் இருக்கேன். அவகாடோ அப்படிங்கக்கூடிய வெண்ணெய்ப்பழமானது தமிழகத்தில் அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் இந்த மலைப்பகுதிகளும் ஒன்று. எனக்கு பின்னாடி தெரியறதும் ஒரு அவகாடோ பழமரம் தான். மழை அதிகமாக பெய்யக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் இந்த பழமானது அதிகமாக விளையும். தமிழகத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளை தவிர்த்து குற்றால மலைகள், கீழ்ப்பழனி மலை, சிறுமலை, நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த பழமானது அதிகமாக விளைவிக்கப்படுது. இதை பொதுவாக தோட்டங்களாக வச்சு வளர்க்கறது இல்லை. வீடுகளில் அல்லது பண்ணைகளில் 1-2 மரங்களாக வச்சு தான் வளர்க்குறாங்க. லவங்கம், புன்னை, கற்பூரம் எல்லாமே இந்த அவகாடோ தாவர குடும்பத்தை சேர்ந்தது தான். மெக்சிகோ தான் அவகாடோ பழத்தினுடைய தாயகம். இது மெக்சிகோவிலிருந்து கோஸ்டாரிக்கா, கொலம்பியா வழியாக ஈக்வடாருக்கும் பெருவின் வடபகுதிகளுக்கும் பரவியது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மெக்சிகோவில் கிமு 10,000 சேர்ந்த அவகாடோ பழத்தினுடைய படிமங்கள் கிடைச்சிருக்குது. இதுதான் அவகாடோ குறித்து கிடைத்த மிக பழமையான தொல்லியல் ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. கிமு 5000 சமயத்திலேயே மனிதன் அவகாடோவை பயிர் செய்ய தொடங்கிட்டானாம். வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மீசோ அமெரிக்க பழங்குடிகளான மக்காயோ, ஒல்மெக், மாயன், அஸ்டக்குகள் என அனைவருமே இந்த அவகாடோ தாவரத்தை பயிரிட்டு வளர்த்திருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல ஸ்பானியர்கள் மத்திய அமெரிக்க கண்டத்துல நுழைஞ்ச போது அவர்கள் அதிகமாக பார்த்த பழம் அவகாடோ தான். அஸ்டக்குகள் மிகவும் விரும்பி உண்ட பழமாக அந்த பிரதேசம் எங்கும் அது நிறைஞ்சு கிடந்திருக்குது. மார்டின் பெர்னாண்டஸ் டி என்சிசோ என்ற ஸ்பானிய பயணி கிபி 1519 அமெரிக்க கண்டத்திற்கு போனாரு. இவர் ஒரு ஆராய்ச்சி நூலையும் எழுதியிருக்கிறாரு. அந்த நூல்ல அவகாடோ பற்றிய குறிப்புகள் இடம் பிடிச்சிருக்குது. இந்த பழம் குறித்து எழுதப்பட்ட முதல் ஐரோப்பிய குறிப்பு இதுதான். அவகாடோ என்ற பெயர் எப்படி உருவானது? அஸ்டக்குகளின் மொழியான நகுத்தலில் அகு அக்வா ஹுட்டில் என்பது அவகாடோ மரத்திற்கான பெயர். அதிலிருந்துதான் ஹகுவகெட் என்ற ஸ்பானிய வார்த்தை உருவானது. அதிலிருந்து 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அவகாடோ என்ற ஆங்கில சொல் புழக்கத்தில் வந்தது. ஹான்ஸ் ஸ்லோனே இவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்து மருத்துவர். இவர் ஐமக்கன் தாவரங்கள் பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்துள்ளார். இதனுடைய பட்டியல் கிபி 1696 வெளியிடப்பட்டது. அதில் முதலாக அவகாடோ என்ற சொல்லை இவர்தான் உபயோகித்திருக்கிறார். அகுகமோலி, இது அஸ்டக்குகள் அவகாடோ பழம் கொண்டு சமைத்து சாப்பிட்ட சூப்பினுடைய பெயர். அகுகட்டல் என்றால் அஸ்டக்குகளினுடைய மொழியில அவகாடோ என்பதுதான் பொருள். இதற்கு விதைப்பை என்பது அர்த்தம். ஆண்களினுடைய விதைப்பை போன்ற வடிவத்துல இது இருந்ததுனால அஸ்டக்குகள் இதற்கு இப்படி பெயர் வச்சிருக்காங்களாம். தவிர அஸ்டக்குகள் தங்களின் ஆண்மை சக்தியை அதிகரித்துக் கொள்ளவே இந்த பழத்தை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க வரலாற்றாளர்கள். என்னோட இருக்கிறது ஜிஆர்டி ஹோட்டல்ஸ்னுடைய கார்பரேட் செஃப் சீதாராமன் சார் அவர்கள். சார், இப்போ அவகாடோ வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்? அவகாடோ மில்க் ஷேக். ஓகே. அவகாடோ மில்க் ஷேக்ன்றது வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஹை எனர்ஜி ட்ரிங்க் அது. ஓகே. ஸோ வித் த மில்க், லிட்டில் பிட் ஆஃப் ஐஸ்கிரீம், அவகாடோ பழம், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சுகர், யூ கேன் ஹேவ் சுகர் சேர்த்துக்கலாம் நீங்க. ஓகே. முதல்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த அவகாடோ வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஓகே. இதை நம்ம போடுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையான சில்டு மில்க், நல்லா கோல்டா பால் ஊத்துறேன் நான், சரிங்களா. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் போடுறேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் போட்டுக்கிறதுனால சுகர் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு மைல்டாக நல்லா இருக்கும். ஓகே. யூ வில் என்ஜாய் த சுகர். ரொம்ப சுகர் நிறைய இருந்தால் திகட்டும். சில பேருக்கு வந்து சுகர் நிறைய வேணும்னுவாங்க. ஓகே. குழந்தைகளுக்கும் அதே மாதிரி. சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக சுகர் தேவைப்படும். ஓகே. உங்களுக்கு சுகர் தேவைன்னா நான் கண்டிப்பா, போடுவேன். நானும் சின்ன பையன் தானே, அதனால கொஞ்சம் போடலாம். ஓகே, வெரி குட். ஓகே, சும்மா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், சரிங்களா. ஓகே, சரிங்களா. ஸோ இதை லாக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு
அவகேடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. செஃப் சீதாராமனுடைய கைவண்ணத்துல அவகேடோ மில்க் ஷேக் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்க போறேன். உண்மையிலே நல்ல ரிச் ஃப்ளேவர், நல்ல ஒரு சுவையோடு இருக்கு. மொத்தத்துல இந்த அவகேடோ மில்க் ஷேக் அமிர்தமா இருக்கு. அவகாடோ உலகமெங்கும் பரவியது எப்போது? கிபி 1750 பிறகுதான் ஆசியா கண்டத்தில் அவகாடோ நுழைந்தது. அது முதலில் ஐரோப்பியர்கள் வழியாக இந்தோனேஷியாவில் பரவியது என்றும் பிறகு பிற தெற்காசிய நாடுகளுக்கு பரவியது என்றும் நம்பப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அவகாடோ உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவிற்கும் அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. இந்தியாவில் அவகாடோ வருவதற்கு முன்பாக அது இலங்கையில் பரவிவிட்டதாக வரலாற்றாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அவகாடோ இந்தியாவில் முதலில் காய்த்த இடம் பெங்களூரு தான். கிபி 1908க்கும் 1914க்கும் இடைப்பட்ட காலத்துல பெங்களூருக்கு அவகாடோ முதலாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த சமயத்துல பெங்களூர்ல அமெரிக்காவை சேர்ந்த மிஷனரி ஒன்றினுடைய குழுவினர் தங்கி இருந்திருக்கிறாங்க. அவங்க இலங்கைக்கும் போயிருக்கிறாங்க. இலங்கையினுடைய மலை பிரதேசங்கள்ல தங்களுக்கு மிகவும் பரிச்சயமான பிடித்தமான இந்த அவகாடோ பழ மரங்கள் இருப்பதை பார்த்து மகிழ்ந்து போயிருக்கிறாங்க. இலங்கையிலிருந்து அவகாடோவுடைய விதைகளை அவங்க தான் பெங்களூருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பெங்களூர்ல லால் பாக் தோட்டத்துல அவங்க விதைச்சிருக்கிறாங்க. அங்கதான் இந்தியாவினுடைய முதல் அவகாடோ மரங்கள் வளர்ந்து கனிகளை கொடுத்திருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் பல மலை பிரதேசங்கள்ல அவகாடோ விளைவிக்கப்படுது. இதனுடைய சதைப்பகுதி வெண்ணெய் போன்று இருப்பதனால வெண்ணெய் பழம் அப்படின்னும் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னும் அழைக்கப்படுது. இப்போ அவகேடோல நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அவகேடோ ஆம்லெட். சூஸ் பண்ணிக்க வேண்டிய அந்த காய் இருக்கு இல்லையா அவகேடோ, அது எப்படி இருக்கணும்? பழமா பழுத்து இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? அது இது வந்து ஒரு காயா இருக்கு. பழமா இருந்தா இதை யூஸ் பண்ண முடியாது, ஆம்லெட் பண்ண முடியாது. ஓகே. சோ கொஞ்சம் காயா இருக்கும்போது இந்த அவகேடோ ஆம்லெட் பண்ணலாம். ஓகே. இதுக்கு என்னெல்லாம் சார் நம்மளுக்கு தேவை? இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, மிளகு, உப்பு, அவகேடோ, முட்டை, நொறுக்குன வெங்காயம், கேப்சிகம், ஆலிவ் வச்சிருக்கோம். ஓகே. சோ இந்த அவகேடோ வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஓகே. சோ இந்த அவகேடோ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம் நம்ம. சரிங்களா? ஓகே. சோ நம்ம கட் பண்ணிட்டு சோ லைட்டா ட்விஸ்ட் பண்ணி அப்படி திறந்தீங்கன்னா சோ யூ வில் ஹேவ் திஸ். ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணனும்னா நம்ம இதுல யூஸ் பண்ண போறது உள்ள இருக்கக்கூடிய பழம். இந்த சீட் நம்ம எடுத்துறோம் நம்ம. சரிங்களா? ரைட். இது ரொம்ப திக்கா இருந்தனா நிறைய ஆம்லெட் ஃபில்லிங் வராது உங்களுக்கு. ஓகே. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இத வந்துட்டு ஒரு ஈவனா சோ நம்ம இதை எடுத்துறோம். சரிங்களா? சோ யூ வில் ஹேவ் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. இத வந்து நம்ம நைஸா நொறுக்குறோம். ஓகே. சோ இந்த இதை வந்து நைஸா இப்ப நொறுக்கி வச்சிருக்கோம். இதை நம்ம எடுத்து இதுல நொறுக்கி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ முட்டையை உடைச்சுக்கிறோம். கேப்சிகம் கொஞ்சோண்டு, அப்புறம் வந்து ஆலிவ்ஸ் போடுறோம் கொஞ்சம். ஓகே. பச்சை மிளகாய். ஓகே. நல்ல பொடிசா நைஸா நொறுக்குன பச்சை மிளகாய் போடுறோம். கொஞ்சமா மிளகு போடுறேன் நான். ஓகே. அப்புறம் வந்து உப்பு போடுறேன் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். அப்புறம் வெங்காயத்தை போடுறோம். ஓகே. எல்லாமே நல்லா நொறுக்கி வச்சிருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, நைஸா நொறுக்கி வச்சிருக்கோம். நல்லா நைஸா நொறுக்கி வச்சிருக்கோம். அப்பதான் அந்த ஷெல்ல போய் கரெக்டா உட்காரும். ஓகே. அதெல்லாம் இந்த மாதிரி கட்டிங் தான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம் நம்ம. ஓகே. ஃப்ளேவருக்காக. ஆமா, ஒரு சும்மா மணத்துக்கோசரம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். கடைசியில வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உள்ள ஸ்கூப் பண்ணோம் இல்லையா, அந்த அவகேடோவை இதுல போடுறோம் நம்ம. சரிங்களா? ரைட். அப்புறம் வந்துட்டு பீட் பண்றோம். லைட்டா பீட் பண்றோம். ஸோ இந்த ஆம்லெட்டில் இந்த முட்டை அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம எடுத்து இதில் ஃபில் பண்ணுறோம். ஓகே. இது ரெடியாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணி பாயில் ஆகிட்டு ரெடியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ நான் இதை திறக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாண்ட் இதை உள்ளே வச்சிடறேன் நான். சரிங்களா? இதுக்குள்ளே இந்த அவகேடோ வைக்கிறேன் நான். ஓகேங்களா? சூப்பர். ஸோ இப்போ கவர் பண்ணுறோம் நம்ம. இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகணும். ஓகே.
அவகாடோ கொழுப்பு நிறைந்த பழம். இதன் சதையில சுமார் 25% கொழுப்பு சத்தே நிறைஞ்சிருக்குது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் என்பதால் இந்த பழம் இதயத்திற்கு ஏற்றது. இதயம் தொடர்பான நோய்களை தவிர்க்க உதவும் B6 மற்றும் ஃபோலிக் அமிலம் இந்த வெண்ணப்பழத்துல நிறையவே இருக்குது. அவகாடோவில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்றவை வலிகளை தீர்க்கும் தன்மை கொண்டது. அதிகமான கலோரியையும் கொண்ட பழம் இது. உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெண்ணப்பழத்தை அதிகமா சாப்பிடலாம். அவகோடோ ஆம்லெட்டை நம்ம வந்து ஸ்டீம்ல வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே, இது இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு யூ கேன் டேஸ்ட் இட். ஓகேங்களா? இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாவ், எடுக்கும் போதே அழகா வருது. ஆமாம், டேஸ்ட் பார்க்குறேன். செஃப் கையை கொடுங்க. அவகோடோ ஆம்லெட்டு அமக்கலாம். பொதுவாக மழை அதிகம் பெய்யும் மலைப்பகுதிகளில் அவகாடோ சாகுபடி செய்யப்படுது. அதிக பராமரிப்பு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த மரம் ஊடு பயிராக மலைத்தோட்டங்கள்ல விவசாயிகளால விரும்பி பயிரிடப்படுது. நட்ட 4வது வருடத்துல மரம் முதிர்ச்சி அடைந்து பழங்களை கொடுக்க தொடங்குது. ஒரு மரம் ஆண்டுக்கு 200 முதல் 300 காய்களை கொடுக்கக்கூடியது. அவகோடோ பழங்கள் மரத்திலேயே முதிர்ச்சி அடைஞ்சிரும். பறிக்கும் போது அதன் மேல் ஓடு கடினமாக இருக்கும். சில நாட்கள் அரை வெப்பநிலையில வச்சாலே போதும், பழம் பழுத்துரும். அப்போது அதனுடைய ஓடுகள் சற்றே மென்மையாக மாறும். இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, சிக்கிம் போன்ற மாநிலங்கள்ல இந்த அவகோடோ பழம் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது. உலக அளவுல அவகாடோ ஜூஸும் அவகாடோ மில்க் ஷேக்கும் அதிகமாக விரும்பி உண்ணப்படுது. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள்ல சாலட்கள்லயும் இது சேர்க்கப்படுது. அவகாடோவை சிக்கன் அல்லது வேறு இறைச்சியுடன் சேர்த்து சமைப்பது, சூப் தயாரிப்புல பயன்படுத்துவது என்பது மத்திய அமெரிக்க உணவு கலாச்சாரத்துல இருக்குது. கோகாமோல் என்பது அவகாடோ பழத்தில் செய்யப்படும் மெக்சிகன் சாஸ். இது மெக்சிகன் சமையல்ல பல பதார்த்தங்கள்ல பயன்படுத்தப்படுது. ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்திலையும் சிக்கன், சாண்ட்விச், சூஷி போன்ற உணவுகளுக்கு தொட்டுக்கொள்ள கொடுக்க அவகாடோவை கிரீம் போல தயாரித்து பரிமாறுறாங்க. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, வியட்நாம், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல இந்த பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் ஆகவும் பழச்சாறாகவும் ஐஸ்கிரீம் மற்றும் டெசர்ட் தயாரிப்புகள்லயும் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. சார், என்ன சார் பார்க்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஒரு சாலட் பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் சார் நம்மளுக்கு தேவை? கியூப்ஸா வெட்டி வச்சிருக்க அவகாடோ, வெள்ளரிக்காய், கேப்சிகம் ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கு, கொஞ்சோண்டு வெங்காயம், ப்ரான். இந்த ப்ரான் என்ன பண்ணி வச்சு? இறால் வந்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் சால்ட் போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அது போக இந்த பக்கத்துல இது வந்து ட்ரெஸ்ஸிங். ஓகே, இது வந்து தேவையானது ட்ரெஸ்ஸிங். இது இந்த ட்ரெஸ்ஸிங்ல வந்துட்டு இது வந்துட்டு சோம்போட இலை, தில் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க பேரு, ஹெர்ப்ஸ். இது ஒரேகானோ, உப்பு, லெமன் ஜூஸ், இது வந்து மிளகுத்தூள், ஆலிவ் ஆயில். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு we are putting all the vegetables in this. ஓகே, முதல்ல வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம். அப்புறமா வந்துட்டு கலர் கேப்சிகம், குடமிளகா, எல்லோ கலர் குடமிளகா போடுறோம். ஓகே, அப்புறம் வந்து ரெட் கலர் குடமிளகா போடுறோம். இது பேசிக்கலி கலர் வந்துட்டு கலருக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு. சரிங்களா? இந்த வெங்காயம் போடுறோம். ஸோ இதை வந்து போடுறோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல தோல் சீவி கொட்டை எடுத்து அந்த அவகாடோ இதில் ஃபுல்லாக போடுறேன் நான். பார்த்தீங்களா? பட்டர் ஃப்ரூட் இது வச்சுருக்கேன் நான். பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரான் போடுறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம் நம்ம. இதுக்கு இந்த சாலட் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து டேஸ்டாக சாப்பிடணும் இல்லையா? ஸோ உப்பு காரம் இருக்கணும் இல்லையா? எதுனா சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உப்பு காரத்துக்காக. ஸோ அதனால உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த ஹெர்ப்ஸ் போடுறோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். ஓகே, லெமன் ஜூஸ், அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள், காரம். ஆமாம், கொஞ்சோண்டு உப்பு, புளிப்பு, காரம் இல்லைங்களா? ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி. இது சும்மா வந்துட்டு சும்மா ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங். சரிங்களா? ஓகே, ஸோ ஜென்டிலாக இப்போ வந்துட்டு நான் டாஸ் பண்ணுறேன். இதை இப்போ நம்மளுக்கு சாலட், அவகாடோ சாலட் ரெடியாக இருக்கு. அவகாடோவை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்ற அந்த வெள்ளை சதைப்பகுதியை எடுத்து வச்சிருந்தோம்னா கொஞ்ச நேரத்திலே பழுப்பாக மாறிடும். அப்படி மாறதை தடுக்கணும்னா அதோட சில துளி எலுமிச்சை சாறை கலந்து வச்சோம்னா அது வெள்ளையாகவே இருக்கும். அவகாடோ சாலட் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன்.
அந்த ஒரிகானோனுடைய ஃப்ளேவர், பெப்பர்னுடைய ஃப்ளேவர், அதோட சால்ட்டு, மொத்தத்தில் இந்த சாலட் அட்டகாசம். இந்த வெண்ணப்பழத்திலிருந்து பெறப்படக்கூடிய எண்ணெயானது தோலை பளபளப்பாக்கும், வறண்ட தோலினை பொலிவு பெறச் செய்யும். அதனால அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பிலையும் ஃபேஷியல் செய்யவும் இந்த எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துறாங்க. அப்புறம் என்னங்க, இளமையான தோற்றத்தை தக்க வைக்க இந்த வெண்ணெய் பழத்தை நிறையவே சாப்பிடுங்க. மீண்டும் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில வேறொரு உணவின் வரலாறை பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.